வணக்க மக்களே, நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, செலியனோட பேத்தி இருக்காங்கல்ல, அவங்க மண்டபத்தில் வேலையை முடிச்சுட்டு நேராக வராங்க. அப்போ நம்ம செலியன் வந்துட்டு நேராக பேத்தியை பார்த்ததோட வாமா போகலாமா அப்படின்னு சொன்னதோட பேத்தியோட முகமே சரியில்லாததை கவனிக்கிறாரு. அப்போ செலியன் கேட்குறாரு, அம்மாடி என்னம்மா ஆச்சு, உன் முகமே சரியில்லையே. பொண்ணு சொல்கிறாங்க, தாத்தா இன்னைக்கு மண்டபத்தில் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிட்டு தாத்தா. அப்போ செலியன் கேட்குறாரு, என்னம்மா ஆச்சு. அப்போ பேத்தி சொல்கிறாங்க, தாத்தா இது மாதிரி நான் நெக்லஸ் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே பழி போட்டுட்டாங்க தாத்தா. நல்ல வேளை அந்த இடத்துல ஒரு அண்ணன் இருந்து என் மானத்தையே காப்பாற்றிருக்காரு. இல்லைன்னா என்னை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இது கேட்டதோட செலியன் அதிர்ச்சியாகி, என்னம்மா இப்படி சொல்கிறேன், நம்ம குடும்பத்தில் ஏற்கனவே அடுக்கடுக்கா நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கு, இதில் இது வேறையாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாரு. அதுக்கு பேத்தி சொல்கிறாங்க, தாத்தா அவர் வந்துட்டு என் மானத்தையே காப்பாற்றிட்டாரு தாத்தா. அப்போ அவர் கேட்குறாரு, யாரும்மா அவர். அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, தாத்தா அவர் பேர் ராஜாவான் தாத்தா, வாங்க கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே நம்ம கார்த்தி வராரு. கார்த்தி வந்ததோட செலியனோட பேத்தி கார்த்தியை பார்த்துட்டு சார் அப்படின்னு சொல்ல, கார்த்திக் அந்த பொண்ணை பார்த்துட்டு சொல்லுமா. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, சார் இவர் தான் சார் என்னோட தாத்தா. இன்னைக்கு மண்டபத்தில் நடந்த விஷயத்தை பற்றி சொன்னேன், அவர் உங்களை உடனே பார்க்கணுன்னு சொன்னார். அப்போ செலியன் கார்த்தியை பார்த்து, வணக்கம் தம்பி, என் பேத்தி மேலே நகையை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி திருட்டு பட்டம் கட்டிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் இல்லைன்னா என் பேத்தியை போலீஸ் கொண்டுட்டு போயிருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப நன்றி தம்பி, என் பேத்தியோட மானத்தையே காப்பாற்றிட்டீங்க. அதுக்கு கார்த்திக் சொல்கிறாரு, சரிங்க அப்படின்னு. அப்போ செலியன் சொல்கிறாரு, தம்பி நீங்கள் நல்லா இருக்கணும் தம்பி. கொஞ்ச நாளாக என் குடும்பத்தில் நிறையவே பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, இதில் இது வேறையா அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப வேதனைப்பட்டுட்டேன். நீங்கள் காப்பாற்றிட்டீங்கன்னு தெரிஞ்ச பிறகு தான் எனக்கே நிம்மதி அனுச்சு. தம்பி நீங்கள் நல்லா இருக்கணும் தம்பி. அப்போ கார்த்திக் சொல்கிறாரு, சரிங்க அப்படின்னு. அப்போ அந்த பேத்தி சொல்கிறாங்க, அண்ணே நாங்கள் போயிட்டு வரேண்ணே. அப்போ கார்த்தியும் சரிம்மா போயிட்டு வா அப்படின்னு சொன்னதோட நம்ம செலியனும் ரேவத் அந்த பேத்தியும் அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இதை அந்த முத்துப்பாண்டியும் சிவனாண்டியும் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. முத்துப்பாண்டி சொல்கிறாரு, இவன் எதுக்கு அந்த ராஜ சேதுபதி பேரனோட பேசிக்கிட்டு இருக்கான், ஏதாவது உண்மையை சொல்லிடுவானோ. முத்துப்பாண்டி சொல்கிறாரு, சித்தப்பா விடக்கூடாது, அவனுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிச்சு அப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இதை கேட்டதோட முத்துப்பாண்டி சொல்கிறாரு, சரி நான் இப்பயே போயிட்டு அவன்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு நேராக செலியனை போய் பார்க்குறாங்க. செலியன் நேராக முத்துப்பாண்டியை பார்த்ததோட, என்ன வேணும் உனக்கு. அப்போ முத்துப்பாண்டி சொல்கிறாரு, இப்போ எதுக்கு நீ அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த. செலியன் கேட்குறாரு, யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ செலியன் சொல்கிறாரு, நீ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை கேட்குற. அப்போ முத்துப்பாண்டி சொல்கிறாரு, இப்போ ஒருத்தன் போனான்னு அவன் தான் அந்த ராஜ சேதுபதியோட பேரை, அவன்கிட்ட நீ எதுக்கு பேசிக்கிட்டு இருந்த. அப்போ செலியன் அதிர்ச்சியாகி, அவர் தான் ராஜ சேதுபதி ஐயாவோட பேரனா, அவர் தான் என் பேத்தியை காப்பாத்தினதா. முத்துப்பாண்டி சொல்கிறாரு, யோ இங்கே பாரு, தேவையில்லாமல் இனிமே அவன்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்கிட்ட அவ்வளோதான். அப்போ செலியன் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, அவர் தான் இன்னைக்கு என் பேத்தியோட மானத்தையே காப்பாற்றிருக்காரு, அவருக்கு என்னால் கண்டிப்பாக துரோகம் பண்ணவே முடியாது, நான் போயிட்டு உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதோட செலியன் முத்துப்பாண்டி டென்ஷன் ஆகி, இங்கே பாரு நீ மட்டும் அவன்கிட்ட உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன், அதுக்கப்புறம் உன்னோட பேத்தியையும் உயிரோட பார்க்க முடியாது, குடும்பத்தில் உள்ளவங்களையும் உயிரோட பார்க்க முடியாது, எல்லாரையுமே ஒட்டுமொத்தமாக காலி பண்ணிடுவேன். இதை கேட்டதோட செலியன் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ முத்துப்பாண்டி சொல்கிறாரு, எனக்கெல்லாம் இந்த ஜெயிலுக்கு போயிட்டு வர்றது சாதாரண விஷயம்தான் அப்படின்னு உனக்கு தெரியும், பேத்திக்கு எந்தவித ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ அமைதியாக தான் இருக்கணும். இதை கேட்டதோட செலியன் சொல்கிறாரு, சரி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா முத்துப்பாண்டி அந்த இடத்துலேருந்து போனதோட செலியன் நினைக்கிறாரு, என் பேத்தியோட மானத்தையே காப்பாற்றிருக்காரு அந்த தம்பி, ஆனால் அந்த தம்பிக்கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரே அப்படின்னு செலியனுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த முத்துப்பாண்டி நேராக சிவனாண்டியை போய் பார்க்குறாங்க. சிவனாண்டி முத்துப்பாண்டி கிட்ட, என்ன சித்தப்பாச்சு, அவன் உண்மையை சொல்லிட்டானா. முத்துப்பாண்டி சொல்கிறாரு, இல்லை இன்னைக்கு மண்டபத்தில்
ஒரு பொண்ணு மேல நகையை திருடிட்டதா பழி போட்டாங்கல்ல, அந்த பொண்ணு இவனோட பேத்தியான். அதான் அந்த ராஜ சேதுபதியோட பேரன் காப்பாத்திட்டான் அப்படிங்கிறதுக்காக நன்றி சொல்ல போயிருக்கான். சொல்லிட்டேன், இனிமே அவன்லாம் வந்துட்டு கார்த்திகிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு நினைக்க மாட்டான். ஏன்னா உசுருக்கு ஆபத்து இருக்குல்ல. ஒருவேளை அவன் மட்டும் உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான், அவ்வளோதான், அவனை காலி பண்ணிடலாம். இது கேட்டதோட சிவனாண்டியும், சரிங்க சித்தப்பா, ஆனா ஒரு விஷயம், உண்மை தெரியவே கூடாது, இக்காரணம் முன்னிட்டோம். அப்படி உண்மை தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நம்ம இத்தனை வருஷமா எப்படி அந்த ராஜ சேதுபதியையும் அந்த சாமுண்டீஸ்வரியும் பழிவாங்க நினைச்சோமோ அது எதுவுமே நிறைவேறாம போயிடும். அப்ப முத்துப்பாண்டி சொல்றாரு, இங்க பாரு, அதுக்கெல்லாம் கவலைப்படாத, அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல சரியா நடக்கும். இதை கேட்டதோட சிவனாண்டியும் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் அந்த செலியன் வந்துட்டு நேரா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனதோட ஒரே கவலையா இருக்கு அவருக்கு. என்னடா அது, இங்கே எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்காரு அவரு, ஆனா அவர்கிட்ட உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த முத்துப்பாண்டி நம்மளை ரொம்ப மிரட்டுறானே, நம்ம உண்மையை சொல்லாத ஒவ்வொரு நேரமும் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்ட்டு அந்த செலியன் ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்பதான் வீட்டுக்கு வட்டிக்காரவங்க 4-5 பேர் வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததோட செலியன் அதிர்ச்சியாகி வெளியில வந்துட்டு, ஐயா, நாங்க வட்டி இன்னும் 2 நாளையில கொடுத்துட்றோம் ஐயா அப்படின்னு சொன்னதோட அவங்க சொல்றாங்க, வட்டி கொடுத்துறேன் அப்படின்னு தான் சொல்றேன், ஆனா கொடுக்கறதுக்கான எந்த ஏற்பாடுகளுமே பண்ண மாதிரி தெரியவே இல்லையே. உன்கிட்ட காசை கொடுத்துட்டு நாங்க தான் இப்ப திண்டாடிக்கிட்டு இருக்கோம். இங்க பாரு, நீ மட்டும் வட்டி இப்ப சரியா கொடுக்கல அப்படின்னா வீட்டுக்குள்ள உள்ள பொருள் எல்லாத்தையுமே தூக்கி வீசிடுவோம். அப்ப அவரு சொல்றாரு, ஐயா இங்க பாருங்க, நாங்க உடம்பு முடியாத ஆளெல்லாம் வீட்டுல இருக்கோம், என் பேத்தி வேற ரொம்ப ஆஹ் கஷ்டப்படுறா, தயவு செஞ்சு வந்துட்டு எங்களை அவமானப்படுத்தாதீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, சாயந்தரம் வருவோம், அதுக்குள்ள வட்டி பணத்தை நீ ஏற்பாடு பண்ணி வைக்கலைன்னா நாங்க சொன்னது சரியா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு செலியன் ரொம்ப வருத்தப்படுறாரு. அந்த காலத்துல நான் பண்ண ஒரு குடும்பத்துக்கு பண்ண துரோகம் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையா வந்து கிடக்குது அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்ப செலியன் நினைக்கிறாரு, யாருக்கிட்ட நம்ம போயிட்டு உதவி கேட்கறது அப்படின்னு. அப்பதான் ராஜ சேதுபதி வீடு இருக்கு, அந்த வீட்டுக்கு வந்துட்டு கேட்போமா இல்லையா அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க. அப்பதான் செலியனுக்கு மனசு உறுத்துது, இவங்களோட குடும்பம் பிரிஞ்சு இருக்கிறதுக்கே நம்ம தான் காரணம். அப்படி இருக்கையில இவங்க கிட்ட போயிட்டு பணம் கேட்கறது ரொம்ப அநியாயம். எனக்கு மனசு உறுத்துது, இவங்க கிட்ட கேட்க வேணாம் அப்படின்ட்டு நேரா முத்துப்பாண்டிய போய் பாக்குறாங்க. முத்துப்பாண்டி கிட்ட முத்துப்பாண்டி பார்த்ததோட செலியன் கேக்குறாரு, ஐயா எப்படி இருக்கீங்க? முத்துப்பாண்டி சொல்றாரு, நான் நல்லா இருக்கேன், இப்போ உனக்கு என்ன வேணும்? அப்ப செலியன் சொல்றாரு, ஐயா என் குடும்பம் கொஞ்சம் அப்ப கஷ்டத்துல இருக்கு, அர்ஜென்டா ஒரு 5 லட்ச ரூபா பணம் வேணும், தந்தீங்கன்னா நல்லா இருக்கும்யா. அதுக்கு முத்துப்பாண்டி கேக்குறாரு, என்ன 5 லட்சமா? நானே இப்பதான் ஜெயில இருந்து வந்திருக்கேன், 5 லட்சம் பணத்துக்கு நான் எங்க போறது? இப்ப உனக்கு எதுக்கு 5 லட்சம் வேணும்? அப்ப செலியன் சொல்றாரு, இல்ல, வட்டிக்காரவங்க கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கிட்டேன், இன்னைக்கு சாயந்தரமே பணத்தை ரிட்டர்ன் கொடுக்க சொல்லி கேக்குறாங்க, கொடுக்கலைன்னா வீட்டுக்குள்ள உள்ள பொருள் எல்லாத்தையுமே தூக்கி வெளியில வீசிடுவேன்னு சொல்றாங்க. என் வீட்டுல முடியாதவங்க எல்லாம் இருக்காங்க, என்னை நம்பிதான் என் குடும்பமே இருக்கு, நீங்க ஒரு அப்ப 5 லட்ச ரூபா காசு கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமா போகும். அப்ப முத்துப்பாண்டி கேக்குறாரு, 5 லட்ச ரூபா பணத்துக்கு நான் எங்கேயா போவேன்? இது பாரு, பேசாப்புல அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிடுறேன், அந்த வீட்டுல இருக்கிறதுனால தானே உனக்கு அடுத்தடுத்து கெட்டது நடந்துகிட்டு இருக்கு, அவங்களே அந்த வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன? இது கேட்டதோட செலியன் சொல்றாரு, என்னையா இப்படி சொல்றீங்க? அந்த வீட்டை காலி பண்ணிட்டு நான் எங்க போவேன்? இது பாருங்க, 5 லட்ச ரூபா பணம் கொடுங்க, உங்களுக்கு நான் எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கேன். அதுக்கு முத்துப்பாண்டி சொல்றாரு, அப்படி என்ன உதவி பண்ணிருக்க? இங்க பாரு, என்கிட்ட 5 லட்ச ரூபா பணம் எல்லாம் இல்ல, கிளம்பு. அப்ப செலியன் சொல்றாரு, ஐயா உங்களுக்கு நான் எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கேன், 5 லட்ச ரூபா பணம் இல்லைன்னு சொல்றீங்களே. அப்ப முத்துப்பாண்டி சொல்றாரு, என்ன மிரட்டுறியா? இங்க பாரு, இந்த மிரட்டல் வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம், அப்புறம் குடும்பத்தோட காலி பண்ணிடுவேன். இது கேட்டதோட செலியன் ரொம்ப ஷாக் ஆகி அந்த இடத்துல இருந்து வெளியில வராரு. நான் இவருக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கேன், கடைசியில இவர் எனக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு செலியன் ரொம்ப சோகமா ரோட்டில் நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அப்பதான் செலியன் டக்குன்னு மயக்கமிட்டு கீழே விழுகிறாரு. கார்த்திக் அந்த பக்கமா கார்ல வந்துகிட்டு இருக்கவரு செலியனை பார்த்துட்டு அதிர்ச்சியாக்கி காரை நிப்பாட்டி, யாரது அப்படின்னு போய் பாக்குறாரு. பார்த்தா செலியன். அப்ப கார்த்திக் அவரை, ஐயா என்னாச்சியா என்னாச்சியா அப்படின்ட்டு முகத்துல தண்ணி தெளிக்க அவரு கிளம்பவே இல்லை. அப்ப கார்த்திக் வந்துட்டு அவரை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க. அங்க போயிட்டு செலியனை அட்மிட் பண்றாங்க. அப்ப செலியனுக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு, இவரு
ஏதோ பதட்டத்துல இருந்திருக்காரு. அதான் அதிகமான பிபி ஆகியிருக்கு, மயக்கம் போட்டுட்டாரு. இப்ப அவருக்கு எதுவும் இல்ல, சரியாயிட்டாரு அப்படின்னு. அப்ப செலியன் கண்முழிக்க கார்த்தி நின்னுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு செலியன் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப செலியன் கேக்குறாரு, என்ன ஹாஸ்பிட்டல்ல கொண்டாந்து அட்மிட் பண்ணது யாரு? அப்ப அவரு சொல்றாரு, நான் தான் அட்மிட் பண்ணேன். உங்களுக்கு என்ன ஆச்சு? வீட்டுல யாரும் வரலையா கூட? அப்ப செலியன் சொல்றாரு, இல்ல தம்பி, சரி நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு. அப்ப கார்த்திக் அவரு முகமே சரியில்லாத பார்த்துட்டு கார்த்திக் கேக்குறாரு, ஏதாவது பிரச்சனையா ஐயா? ஏதாவது நான் உனக்கு உதவி பண்ணணுமா அப்படின்னு கேட்க, அப்ப செலியன் சொல்றாரு, ஐயா எனக்கு அர்ஜென்டா 5 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது. இது கேட்டதோட கார்த்திக் சொல்றாரு, இங்க பாருங்க, அவ்வளவுதானே, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்துட்டு நேரா ராஜ சேதுபதியோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதோட அவரு வந்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. ஐயா, எதுக்கே அங்க கூட்டிட்டு வந்தீங்க? அப்ப கார்த்திக் சொல்றாரு, இதுதான் என்னோட வீடு, வாங்க அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க வந்துட்டு பரமேஸ்வரியும் ராஜ சேதுபதியும் இருக்காங்க. அப்ப ராஜ சேதுபதி அந்த போலீஸ பார்த்துட்டு, வணக்கம் செலியன், எப்படி இருக்கீங்க? செலியன் சொல்றாரு, நல்லா இருக்கேன்யா. அப்ப நம்ம கார்த்திக் சொல்றாரு, தாத்தா இவரோட குடும்பம் கொஞ்சம் இப்ப கஷ்டத்துல இருக்கு, அவசரமா 5 லட்ச ரூபா பணம் வேணுமா, சோ ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு கேட்டாரு. அதுக்கு ராஜ சேதுபதி சொல்றாரு, அவ்வளவுதானே, ஏற்பாடு பண்ணிடலாமே. பரமேஸ்வரி போயிட்டு காசு எடுத்துட்டு வா. இதையெல்லாம் பார்த்துட்டு செலியன் அதிர்ச்சி ஆகுறாரு. பரமேஸ்வரி போயிட்டு வீட்டுக்குள்ள இருந்து 5 லட்ச ரூபா பணத்தை எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்துட்டு நேரா செலியன்ட்ட கொடுக்குறாங்க. செலியன் அந்த பணத்தை வாங்கிக்கிறாரு. அப்ப செலியன் இதையெல்லாம் பார்த்துட்டு, இவங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, இவங்க எல்லாருக்கும் சேர்ந்து நான் இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணிருக்கேனே அப்படின்னு செலியனுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அப்ப ராஜ சேதுபதி சொல்றாரு, இங்க பாரு, உனக்கு இது மட்டும் இல்ல, இன்னுமே உனக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சுன்னா நீ தாராளமா வந்து கேட்கலாம், சரியா? நீ எதை பத்தியும் கவலைப்படணும், பதட்டப்படணும் அப்படின்னு அவசியம் இல்ல. நீயும் என் ஊர்க்காரன் தானே, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட செலியன் டக்குன்னு ராஜ சேதுபதியோட கால்ல விழுந்து, ஐயா எனக்கு நீங்க எவ்வளவு பெரிய உதவி பண்றீங்க, நான் மறக்கவே மாட்டேங்க அப்படின்னு. ராஜ சேதுபதி சொல்றாரு, இங்க பாரு, ஒவ்வொருத்தருக்கும் உண்மையா இருந்தாலே போதும், கடவுள் உன்னை நல்லா பாத்துப்பாரு. அப்ப செலியனுக்கு மனசு உறுத்த ஆரம்பிச்சிருது. செலியன் ராஜ சேதுபதி கிட்ட, ஐயா நான் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய துரோகத்தையும் அநியாயத்தையும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதோட ராஜ சேதுபதி கேக்குறாரு, ஏய்யா என்னையா சொல்ற? அப்ப செலியன் சொல்றாரு, ஐயா 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க குடும்பம் பிரிஞ்சதுக்கு நான் தான்யா காரணம் அப்படின்னு செலியன் ராஜ சேதுபதியோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறாரு. செலியன் சொல்றதை கேட்டுட்டு கார்த்திக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. கார்த்திக் செலியனை பார்த்து, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி வந்துட்டு பதட்டத்துல பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்ப செலியன் சொல்றாரு, ஐயா நான் பதட்டத்துல எல்லாம் பேசல, நான் உண்மையதான் சொல்றேன். உங்களோட குடும்பமும் சாமுண்டீஸ்வரியோட அம்மா குடும்பமும் பிரிஞ்சதுக்கு நான் தான் ஏன் காரணம். அப்ப ராஜ சேதுபதி, இங்க பாரு என்ன சொல்றேன். அப்ப பரமேஸ்வரி கேக்குறாங்க, ஐயா செலியா, நீ என்ன சொல்றன்னு எங்களுக்கு புரியலையா, என்னன்னு சொல்லு. அப்ப செலியன் சொல்றாரு, 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு தப்பு பண்ணேன். இப்ப அதே பணத்துக்கு தான் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயா அம்மா, இது மாதிரி அந்த சிவகாமி அம்மா ஒன்றும் நீங்க சொன்னதுனால அவமானப்பட்டு ஜாகலையா அப்படின்னு. இது கேட்டதோட ராஜ சேதுபதிக்கு செம ஷாக்கு. என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிக்கிறாரு. அப்பதான் செலியன் சொல்றாரு, அன்னைக்கு நகையை திருடிட்டாங்க அப்படின்னு தானே நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு கீழே விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா அதுக்காக ஒன்றும் அவங்க இறக்கல. அந்த முத்துப்பாண்டி இருக்கான்னா அவன் தான் சிவகாமிக்கு விஷம் வச்சிருக்கான். இது கேட்டதோட ராஜ சேதுபதி கார்த்திகெல்லாம் ரொம்ப அதிர்ச்சி. அப்ப பரமேஸ்வரி ஐயோ அப்படின்னு சொல்ல, அப்ப முத்துப்பாண்டி சொல்றாரு, அந்த செலியன் சொல்றாரு, அந்த முத்துப்பாண்டி நல்லவனே இல்லை, அவன் சிவகாமி கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்துருக்கான். அப்பதான் சிவகாமி அந்த முத்துப்பாண்டிய செருப்பால அடிச்சிருக்கான். மறுநாள் காலை பஞ்சாயத்தை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கா. அப்ப அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சிவகாமியோட காஃபில மருந்து கலந்துருக்கான். இதனால சிவகாமியோட உடம்புல விஷம் பாஞ்சிருக்கு. அதுவும் உடனே பாதிக்கிற விஷமா இருந்தா அவங்க உடனே இறந்திருப்பாங்க. ஆனா அது உடனே பாதிக்கக்கூடிய விஷம் இல்லை, மெதுவா அவங்க உடம்புல உள்ள எல்லா பார்ட்ஸையும் வந்து கில் பண்ணிருக்கு. அதனாலதான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இறந்திருக்காங்க. மறுநாள் காலை அப்படி ஒரு விஷயம் நடந்ததோட அவனுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டான். இங்க பாருங்க, இதுக்கும் அந்த சிவகாமி இறந்ததுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொன்னதோட நம்ம பரமேஸ்வரிக்கு பேரதிர்ச்சி. பரமேஸ்வரி நேரா சாமி கிட்ட போயிட்டு, கடவுளே 30 வருஷமா என் குடும்பம் எப்படி சம்பந்தமே இல்லாத ஒரு பலிய வாங்கிட்டு இருந்திருக்கு அப்படின்ட்டு பரமேஸ்வரி சாமியை பார்த்து
ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. நம்ம கார்த்திக் இதையெல்லாம் கேட்டுட்டு செலியன் கிட்ட, இங்க பாரு செலியா, இது அப்படியே நீ அத்தைக்கிட்ட வந்து சொல்லுவியா? அப்ப செலியன் சொல்றாரு, ஐயா நான் அன்னைக்கு சொல்லலாம் அப்படின்னு தான் நினைச்சு வந்தேன். ஆனா அந்த முத்துப்பாண்டி என் குடும்பத்தை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். என் குடும்பத்தை காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அதனாலதான் வேற வழியே இல்லாம நான் இத்தனை நாளும் அமைதியா இருக்கேன். ஐயா என் குடும்பத்துக்கு எந்தவித ஆபத்தும் வந்துடக்கூடாதியா. நான் உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் என்னை கண்டிப்பா சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொன்னதோட கார்த்திக் சொல்றாரு, கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம பரமேஸ்வரி கார்த்தியை பார்த்து, கார்த்தி இந்த விஷயத்த சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றதுதான் நல்லது, நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கார்த்திக் சொல்றாரு, பாட்டி நம்ம எந்தவித ஆதாரமும் இல்லாம அத்தை கிட்ட போய் சொன்னோம்னா கண்டிப்பா அத்தை நம்ம மேலதான் சந்தேகப்படுவாங்க. ஸோ கண்டிப்பா அவங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க. நம்ம அந்த முத்துப்பாண்டி தான் இந்த விஷயத்த செஞ்சான் அப்படின்னு கரெக்டா கன்ஃபார்மா போய் சொன்னோம்னா கண்டிப்பா அவன் நம்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போதைக்கு செலியனை மட்டும் கூட்டிட்டு போனா செலியனை பொய் சொன்னான் அப்படின்னு சொல்லி நினைச்சுப்பாங்க. இது கேட்டதோட பரமேஸ்வரியும் ஆமாப்பா கார்த்தி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கார்த்திக் சொல்றாரு, பாட்டி அதோட கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நம்ம நிரூபிச்சிடலாம் அப்படின்னு. இது கேட்டதோட பாட்டியும் சரிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா கார்த்திக் செலியனை பார்த்து, சரி நீங்க என்கிட்ட சொன்ன விஷயத்த யாருக்கிட்டையும் இனிமே போய் சொல்ல வேணாம், இதனால அந்த முத்துப்பாண்டியெல்லாம் உங்க குடும்பத்துக்கு ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த விஷயத்த எப்படி சமாளிக்கணுமோ அப்படி நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட செலியனும், ரொம்ப நன்றி தம்பி, காசு கொடுத்து எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செலியன் அந்த இடத்துல இருந்து நேராக வீட்டுக்கு போறாரு. உங்க போனத்தோட வீட்டில் உள்ளவங்க கிட்ட 30 வருஷமா நான் எந்த பாவத்தை சுமந்துக்கிட்டு இருந்தானோ அதை ஒரு வழியா முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னதோட அந்த பேட்டியும் வீட்டில் உள்ளவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா தாத்தா இப்பயாவது உண்மையை அவங்க கிட்ட சொன்னாங்களே அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திகை என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பா அந்த செலியன் தான் உண்மையை சொல்ல போறாரு. செலியன் உண்மையை சொன்ன பிறகு அந்த முத்துப்பாண்டியோட கெதி என்ன ஆக போகுது? நம்ம சாமுண்டீஸ்வரி ராஜி சேதுபதியோட குடும்பத்தை நம்ம கார்த்திக் ஒன்று சேர்ப்பாரா? இதனால சந்திராவும் சிவனாண்டியும் என்ன ஆக போறாங்க? முத்துப்பாண்டி ஜெயிலுக்கு போவாரா? இது எல்லாமே அப்கமிங் எபிசோடில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். உங்களுக்கு நேச்சர் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்டில் க்ரீன் கலர் ஹார்ட்டை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.